Taste the Daily. மக்களவைத் தேர்தலில் தென் மாநிலங்களை பொறுத்தவரை புதுச்சேரி தனி கவனம் பெற்றுள்ளது. அது எந்த வகையில், எந்த கோணத்தில் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். யூனியன் பிரதேசமான புதுச்சேரி ஒரே ஒரு மக்களவை தொகுதியை கொண்டது. தற்போது இந்த தொகுதி காங்கிரஸ், பாஜக, அதிமுக என மும்முனை போட்டியை சந்திக்கிறது. காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்பியான வைத்திலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் என வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மும்முனை போட்டி என்றாலும் சிட்டிங் எம்பி வைத்திலிங்கம், ஆளுங்கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது. ஒரு யூனியன் பிரதேசத்தின் ஒரே மக்களவை தொகுதி புதுச்சேரி என்பதால் அதை தக்க வைப்பதற்காக காங்கிரசும், புதுச்சேரியை கைப்பற்றுவதற்காக பாஜகவும் தீவிரமாக களமாடி வருகின்றன. இரண்டு தேசிய கட்சிகளும் கோடை வெயிலின் தீவிரத்தை விட தீவிரமாக அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளன. புதுச்சேரி ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரசின் ஆதரவு வேட்பாளர் என்பதால் நமச்சிவாயத்தை வெற்றி பெறச் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமியும் வெற்றிக்கனியை பறிப்பதற்கான முனைப்பில் உள்ளார். புதுச்சேரி மக்களவை தேர்தல் வரலாற்றில் இந்த தேர்தலில்தான் காங்கிரஸ், பாஜக என இரண்டு தேசிய கட்சிகள் நேரடியாக களத்தில் மோதுகின்றன. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அந்த கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் ஒரே நாளில் புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்டனர். மல்லிகார்ஜுன கார்கே புதுச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திடலில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் என்றால், ஜே.பி. நட்டா ரோட் ஷோ நடத்தி நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டினார். இந்த இரண்டு பரப்புரை நிகழ்ச்சிகளுமே சரியாக 1 மணி நேர இடைவெளியில் நடந்தேறின. ஒரே நாளில் இருபெரும் தேசிய கட்சிகளின் தேசிய தலைவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்து பரப்புரையில் ஈடுபட்டதிலிருந்தே புதுச்சேரி தொகுதியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரஹ்மான். Taste the Daily.